பாஜகவை நாங்க மட்டும்தான் தில்ல எதிர்க்கிறோம் பாத்தீங்களா? பாஜகவை நாங்க மட்டும்தான் தில்ல எதிர்க்கிறோம் பாத்தீங்களான்னு சத்தமா கூவிட்டு தமிழ்நாட்டு பாஜகவோட சின்ன எதிர்ப்புக்கே பயந்து போய் ஜாதி ஒழிப்பை சைலண்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டாலின் அப்பாவோட பாஜக பாசத்தை நீதிபதியை அம்பலப்படுத்திட்டாரு. திமுக ஆட்சியில எங்க திரும்பி பார்த்தாலும் தலித் மக்களுக்கு எதிரான ஜாதி கொடுமைகள் தலைவிரிச்சாடுது. அது பள்ளிக்கூடம் படிக்கிற சின்ன பசங்களை கூட விட்டு வைக்கலன்ற வேதனையான செய்திக்கு உதாரணம் தான் நாங்குநேரி மாணவன் சின்னத்துரையோட சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சமூக நீதிக்கும் ஜாதி ஒழிப்புக்கும் குத்தகை எடுத்த அத்தாரிட்டி நான் தான், இந்தா வந்துட்டேன்னு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஆஜரானாரு. ஜாதி பாகுபாட்டை தடுக்கணும்னா முதல்ல பள்ளி கல்லூரிகள் பேர்ல இருக்கிற ஜாதி பெயர்களை நீக்கணுங்கிறது உள்ளிட்ட கோரிக்கைகளோட ஜூன் 18, 2023 அன்னைக்கு அறிக்கையையும் முதல்வர்கிட்ட சமர்ப்பிச்சாரு நீதியரசர் சந்துரு. அவ்வளோதான், அறிக்கை கொடுத்தாச்சுல்ல, போட்டோ எடுங்கப்பான்னு சமூக நீதிக்கு மட்டுமல்ல நீதியரசர் சந்துருக்கும் சேர்த்து டாட்டா காட்டி வழி அனுப்பி வச்சவர் தான். 1.5 வருஷம் கழிச்சு அறிக்கை என்னாச்சுன்னு அரசு வக்கீலை வர வச்சு செஞ்சிருக்காரு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி. பள்ளி கல்லூரிகளில் உள்ள ஜாதி பெயர்கள் நீக்கப்படுமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு அரசு வக்கீல்கிட்ட சொன்னா ஆளை விடுறா சாமின்னு அவர் ஆஜராகாம போக நேத்து வந்த வக்கீல் இன்னும் 1 வாரம் அவகாசம் வேணும்னு கேட்டாரு. ஜாதியை ஒழிக்க போறோம்னு நீதியரசர் சந்துரு தலைமையில கமிட்டி போட்டு அறிக்கை வாங்கிட்டு எப்பயா ஒழிப்பீங்கன்னா 1 வாரம் டைமா கேட்குறீங்கன்னு சமூக நீதி நாடகம் போடும் ஸ்டாலின் அரசாங்கத்தை நாக்க புடுங்குறாப்புல 4 வாரத்தை கேட்டு அனுப்பியிருக்காரு நீதிபதி. Ha 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 ha.